மா அந்த மாலதி போயிட்டாம்மா. ஆண்டனி செல்வனாகிய நீ மலரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். மலராகிய நீ ஆண்டனி செல்வனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? Lalita Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மாமாவையும் அப்பாவையும் காணோம்? அதுதான் செல்லம் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 பேருக்கும் மாறி மாறி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் அப்பாவும் ஃபோன் எடுக்கல, மாமாவும் ஃபோன் எடுக்கல. ஒரே டென்ஷனா இருக்கு. பாவம் மாமா. ஆமாண்டி, உங்க மாமா மட்டும்தான் பாவம். இப்படி அர்த்த ராத்திரியில அவனுக்காக ஒன்னையும் சேர்த்து முழிக்க வச்சு உக்காந்துருக்கிறோம்ல, நம்ம பாவம் இல்ல. குழந்தைக்கு அப்படி தூக்கம் வருது, அவளை தூங்க வைக்கிறதுக்கு வழியை பாப்பால. அதை விட்டுட்டு லவ் ஃபெயிலியர்ல திமிர் எடுத்து போய் குடிச்சிட்டு வர்றவனுக்கு வேண்டி காத்து கிடக்க வேண்டியிருக்கு. இவ காத்து கிடக்கிறது பார்த்துல ஒன்னையும் சேர்த்து காக்க வைக்கிறா. சரி தங்கம், அம்மாச்சி கூட உள்ள வந்து படுத்துக்கிறியா? இல்ல அம்மாச்சி, மாமா வந்துட்டோம். இந்த வீட்டில் நான் சொன்னா யார் கேட்குறீங்க? நேத்து முளைச்சது இது கூட கேட்க மாட்டேங்குது. இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒன்று பண்ணுறாங்க. இந்த வீட்டில் யாரும் என்னை மதிக்கிறது இல்லை. அம்மாச்சி, ஏன் அம்மாச்சி புலம்பிட்டே இருக்க? அதான் அப்பா மாமா கூட வராரு இல்ல, புலம்பாம இரு. நீ ஒருத்தி தாண்டி பாக்கி. நீயே எனக்கு கோளாறு சொல்ற அளவுக்கு வந்துட்ட. எனக்கு கோளாறு சொல்லு, உங்க மாமனை எதுவும் சொல்லிடாத. எல்லாரும் உங்க இஷ்டத்துக்கே நடந்துக்கங்க. பெரியவளை பெத்தவளை மதிக்காம இப்படிலாம் பண்றது நல்லதுக்கே இல்லை சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஏதோ பண்றோம். என்னத்தான் பண்றாங்களோ? லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு எவ பின்னாடிலாம் சுத்தி இப்படி லவ்னு அலையிறியா? ஒவ்வொரு தடவையும் இதே கூத்து நடந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு கல்யாணத்தில் போய் முடிஞ்சா கூட பரவாயில்ல. இன்னும் என்னென்ன செய்ய காத்துட்டு இருக்காங்களோ தெரியல. யாரும் அவனை எதுவும் பண்ணல. அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஏதோ அவன் நேரம் சரியில்லை, எதுவும் அமைய மாட்டேங்குது. ஆனா ஒரு நாள் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை பாப்பான், லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான். அப்ப பேசுறவங்க மூஞ்சி தூக்கிட்டு போய் எங்க வைக்கிறீங்க? நான் பார்க்க தானே போறேன். அப்பா வந்துட்டாரு. வந்துட்டான். மாவுல வீடு வந்துதுடா. ஹெல்மெட் வைக்கிறோம். அம்மா உட்காந்துறாங்க பாரு. பாரு, முடியாம வந்து ஆடிக்கிட்டு நிக்கிறது. 10 நிமிஷம். நான் ஸ்டடியா தான் இருக்கேன், நீ ஸ்டடி. 10 ஸ்டடி. டேய் மதி, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? மா லவ்மா, ஏ லவ் பியூர் லவ்மா, பியூர். மா அந்த மாலதி போயிட்டாம்மா. என்ன வேண்டான்னு எழுதி கொடுக்க சொல்லி போயிட்டா. அவளாவது உன்னை எழுதி கொடுக்க சொல்லி வாங்கிட்டா. நானா இருந்திருந்தேன்னா நீ பண்ண டார்ச்சருக்கு ஜெயில்ல போட சொல்லியிருப்பேன். மம்மி யூ டூ. மதி, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. உனக்காக ஒரு தேவதை பிறந்து வளர்ந்துருப்பா. அவளை தேடி வருவா. நீ மனசு விட்டுறாத. இப்படியே சொல்லி சொல்லியே 17 தேவதை வந்துருச்சு. இன்னும் எத்தனை வருதுன்னு நானும் பாக்குறேன். அம்மா ஏமா அக்காவை திட்டுற? நான் அந்த அம்மா ஏமாந்துட்டேன். அம்மா சொன்ன தேவதை அவதான நினைச்சு நான் அந்த அம்மா ஏமாந்துட்டேன். My love is gone. My love is gone. ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படி பண்ற? இதெல்லாம் உனக்கு புதுசா? ஃபீல் பண்ணாத, போய் தூங்கு. பாருடா, நேத்து பிறந்த இதுக்கு தெரிஞ்சிருக்கு நீ பண்றது எப்படி இருக்குன்னு. சும்மா லவ், பியூர் லவ்ன்ட்டு. அத்தா அம்மா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அவனே கொஞ்சம் ஓவரா ஃபீல் ஆயிட்டான். உள்ள வச்சு அடக்கிட்டே கூடாது, அப்பப்போ வெளியே கொட்டிடணும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். அதான் லைட்டா கூட சாப்பிட்டா கூல் ஆயிடும். நான் இல்ல மாப்பிள்ள தான் சொல்லுவேன். இங்க பாருங்க, நான் இருக்கிற கடுப்புக்கு யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். இப்ப என்னவா? என்ன நடந்து போச்சுன்னு இப்ப இவங்க கடுப்பு ஆறாங்களா? என்ன எல்லாரும் காதலிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? 1-2 மிஸ் ஆகதான் செய்யும். 1-2 என்னவோ என் தம்பிக்கு கொஞ்சம் கட்ட சரியில்லை. ஒரு 17 பிரேக்கப் ஆகி போச்சு.
பாவம் மனசுடைஞ்சு போய் வந்திருக்கு புள்ள. நாம தானே ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளே அசிங்கப்படுத்தலாமா? அதானே எதை நான் அசிங்கப்படுத்தினா? ஆமா, அசிங்கப்படுத்துறீங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. தம்பி செய்யறதெல்லாம் நியாயம்ன்றியா நீ? என் தம்பி கரெக்டா தான் இருக்கான். பெத்த பிள்ளைக்கு எங்கேயாச்சும் சப்போர்ட் பண்றீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சியோட மனசாட்சியில தான் போங்க. என்ன பேர் நடக்குதுங்க? நம்ம ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. எந்த பொண்ணு வாழ்க்கையில அவன் இப்ப விளையாடிட்டான். தம்பியை தூக்கி எதுக்கு எத்த டென்ஷன் ஆறீங்க? மணி, நீ என்ன கூட கூட பேசிக்கினே இருக்க? டைம் ஆச்சு, வா போலாம். தங்குட்டி போலாமா? வா போலாம். இருங்க, தள்ளுங்க. தம்பி, உன் தம்பி தாமா. வாமா வாமா போலாம் வாமா. வா, இப்பதான் இவ்வளவு பாசம் போகுது. ஐயோ டேய் தம்பி, டேய் இதனால கால் பண்றா. மாமா அனுப்புறேன். அக்கா பாத்துக்கறேன்டா. எதுக்கும் கவலைப்படாத. லாஸ் அவளுக்கு தான்டா, உனக்கு இல்ல. அத மைண்ட்ல வெச்சுக்கோ. அக்கா பாத்துக்கறேன். டேய் வீட்டுக்குள்ள வா. பாத்துடா. டேய் ஒழுங்கா வாடா. டேய் எங்கடா போற? சாப்பிட்டு படுறா, போடா. மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். My love is gone. இங்க பாரு மதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். நான் திரும்ப சொல்றேன். டேய் உங்க அக்காக்காரி அவள மாதிரியே உன்னையும் காதல் கல்யாணம்னு எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. நீ அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறியா? போவா அம்மா, அக்காவை திட்டாதம்மா. இப்படி ஒவ்வொரு வாட்டி லவ் பிரேக்கப் ஆகி நிற்கும் போதெல்லாம் அவதான் எனக்கு ஆறுதல் படுத்துறா. டேய் இதெல்லாம் உனக்கு தேவையாடா? நான் பாக்குற பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சந்தோஷமா இருப்ப. போமா, என்னம்மா பேசுற? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உன்னையும் அப்பாவையும் போல தீட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணாம அப்படியே டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி வாழ சொல்றியா என்ன? நோ, அக்காவை பாரு, லவ் மேரேஜ். அவங்க எப்படி எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்கன்னு தெரியுதா? அவங்க வீடே ஹாப்பியா இருக்குமா? இதோ பாருங்க, எனக்கு மேரேஜ் ஒன்று நடந்தா அது லவ் மேரேஜ் தான். நோ அரேஞ்சர் மேரேஜ், நோ. இனிமே நோ. இனி எத்தனை பிரேக்கப் ஆனாலும் சரி, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவேன். என்னைக்கா இருந்தாலும் லவ் மேரேஜ் தான்மா. நான் சொல்றத கேட்கவே கூடாதுங்கிற முடிவோட தானே இருக்க. எப்படியோ போடா. போ போ. My love is gone. My love is gone. டேய் மதி, அப்பா என்னடா இதெல்லாம்? அப்பா, my love is gone. ஆடா அம்மாவுக்கு புரியல, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. வா, நீதான்ப்பா பெஸ்ட் அப்பா. உனக்கு நினைச்சதை சாதிச்சுட்டடா, வாழ்த்துக்கள். நினைச்சதை சாதிக்கிறது முக்கியம் இல்ல ஆண்டனி. அவ உன்னை நம்பி வரா. அவளை நீ நல்லபடியா பாத்துக்கணும், அதுதான் முக்கியம். இனிமே பொறுப்பா இருக்கணும்டா. சும்மா டூர் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு கண்ட பசங்க கூட சுத்திட்டு இல்லாம ஒழுங்கா ஆபீஸ் போய் மேனேஜ்மெண்ட்டை கவனி. ஏய், நம்ம பையனுக்கு அதெல்லாம் தெரியும்டி. அவன் புத்திசாலிடி. எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும்.
என்ன மலர், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? என்ன இப்படி கேக்குறாங்க? கல்யாணம்னா எல்லா பொண்ணுக்கும் வர பயம்தானே. அதான் அந்த பொண்ணோட முகத்திலே பயம் தெரியுது பாத்தியா? என்னதான் வேலைக்கு போறது, சொந்த கால நிக்கிறதுன்னு தைரியமா 4 விஷயங்களை பார்த்து இருந்தாலும் மலரும் அவங்க கைக்குள்ள வளர்ந்த பொண்ணு தானே. அப்படி சொல்லு. அவங்கள விட்டு பிரிய போறோன்னு பயம் இல்லாமலா இருக்கும்? அட என்னம்மா நீங்க, அவ எதுக்கு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்பட போறா? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனோட வாழ போனாதான் பயப்படணும். சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகி வளர்ந்த ஆண்டனிய கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு பயப்படணும்? ஏங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. என்னதான் அவ வளர்ந்த இடம் தெரிஞ்ச ஆளுங்களா இருந்தாலும் ரோஜாவை பிரிய போறோங்கிற வருத்தம் இல்லாமலா இருக்கும். மலர், மலர், நீ எதுவும் நினைச்சு வருத்தப்படாதம்மா. நீ எப்ப நினைச்சாலும் நீ உடனே ரோஜாவை போய் பார்க்கலாம். ரோஜாவும் உன்னை அடிக்கடி வந்து பாப்பா. அட என்னமா நீங்க, அவ நினைச்சாதான் ஆண்டியை போய் பார்க்கணுமா என்ன? அவ ஆசைப்பட்டா நான் வீட்டோட மாப்பிள்ளையாவே போய் ஆண்டியோடைய ஆசிரமத்தில் தங்கிடுறேன். என்ன மலர்? டேய், கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்ட. கல்யாணம் ஆனா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவியோ? அதான் சொல்லிட்டானே வீட்டோட மாப்பிள்ளையா போறேன்னு, அதைத்தான் பண்ணுவான். அப்போ இனிமே இவன் நம்ம கூட இருக்க மாட்டானா? இப்ப என்னங்க, உங்களுக்கு தம்பியோட இருக்கணும், தம்பிக்கு மலரோட இருக்கணும். இதுக்கு ஒரே வழி, தம்பி வீட்டோட மாப்பிள்ளையே வர மாதிரி நீங்க 2 பேரும் அங்கேயே வந்துருங்க. ப்ராப்ளம் ஓவர். மலர், ஆண்டனிய பார்த்தல்ல எப்படி சொல்றான்னு. நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்க முடியாது. உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். அந்த அளவுக்கு உன் மேல உயிரியே வச்சிருக்கான். அவன் குடும்பமே உன் மேல அன்பா இருக்கு. நீ நல்லா இருப்படா. அம்மாவை நினைச்சு நீ கவலைப்படாத. இவனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நிதானமா பேசிக்கலாம். ஃபாதர் ப்ளீஸ் கம், வாங்க. இத வர. இன்று நம் திருச்சபையில் காதலால் மனமிணைந்து ஒரே எண்ணமாய் இருவர் ஒருவராய் வாழ்க்கையை தொடங்க காத்திருக்கும் நம் திருச்சபையின் மைந்தனான ஆண்டனி செல்வனுக்கும் மலருக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. ஆண்டனி செல்வனாகிய நீ மலரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். மலராகிய நீ ஆண்டனி செல்வனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? என்ன? திருமணம் செய்து கொள்ள சம்மதமா இல்லையா? மலர், ஏய் மலர், மலர்! அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மன சத. அடியே என்ன படுத்தாத, விழிய
கொஞ்சம் ஒசத்தாத அழகு என்ன அசத்தாத இழுக்கிற மனசாத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திறந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத இழுக்கிற மன சதாடியே எப்படி இருக்கு இந்த மேஜிக்? இந்த மேஜிக் வேற எங்கேயுமே கிடையாது. உங்க லலிதால மட்டும்தான். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் only at லலிதா. அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச அசத்தாத